அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில வக்ர கிரகங்கள் தரும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலும் கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல நிறைய ஜாதகங்கள் இந்த வக்ர கிரகத்தை மையமாக வைத்த கேள்விகள் இருக்கு. அதனால இன்றைய தினம் இந்த பதிவுல வக்ர கிரகங்கள் எப்படி பலன் செய்யும், வக்ரம் என்றால் என்ன, அதனால் என்ன ஜாதகருக்கு நிகழும்ன்றத நாம இந்த பதிவுல தெளிவாக பார்த்திடலாம். பொதுவாக வக்ரம் என்பது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதகங்களுமே வக்ர நிலையில தான் இருக்கும். ஒளி கிரகங்களான சூரிய சந்திரனுக்கு வக்ர நிலையே கிடையாது. மற்றபடி பஞ்சம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, சுக்கிர, புதன், செவ்வாய்களுக்கு வக்ர பலன் உண்டு. அதாவது வருடத்திற்கு குறுகிய காலங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் வக்ரகதியில தான் வரும். அன்றைய தினம் பிறக்கக்கூடிய அத்தனை ஜாதகர்களுக்குமே அவர்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வக்ர நிலையில தான் இருக்கும். வக்ரம் என்பது ஒரு பார்வையினால் ஏற்படக்கூடிய காட்சி பிழை போன்றது. அந்த வக்ரமானது எப்படியெல்லாம் பலன் செய்யும், முதல்ல எத்தனை நாட்கள் எத்தனையோ காலங்கள் கிரகங்கள் வக்ரம் வரும்ன்றத பார்க்கலாம். ஒரு வருடத்துல பிறக்கக்கூடிய ஜாதகங்கள்ல முதல்ல குருவை எடுத்துக்கலாம். ஒரு 4 மாதம் 4 months 4 மாதங்களுக்கு இந்த குரு வக்ரகதியில இருப்பார். 4 மாதம் பிறக்கக்கூடிய சூரிய நிலைப்பாட்டிலிருந்து. அதுபோல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 மாதம் வக்ரகதியில இருக்கும். சனி பகவான் ஒரு 4.5 மாதத்திற்கு வக்ரகதியில இருக்கக்கூடிய கிரகம். செவ்வாயை எடுத்துக்கிட்டா ஒரு 1.5 மாதங்கள் வக்ரகதியில, அப்ராக்சிமேட்டா ஒரு முன்பின் ஒரு 3 நாட்கள் இருக்கலாம். ஓகே, மந்த்ஸ். செவ்வாயை ஒரு 1.5 மாசம் வக்ரகதியில வரக்கூடிய கிரகம். சுக்கிரனை எடுத்துக்கிட்டா சுக்கிரனும் நியர்லி 1.5 மாதம் தான் வக்ரகதியில இருப்பார். இது எந்த ஜாதகத்துல இருந்தாலும் ஒரு வருஷத்துல சுக்கிரன் ஒரு 1.5 மாசம் வருவார். இது அப்ராக்சிமேட்டா ஒரு 40 இருக்கும், 42 43 இந்த ரேஞ்சில வரும் டேஸ்ல. ஆனா 1.5 மாசம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக புதன் பகவான், உங்க ஜாதகங்கள்ல புதன் ஒரு வருஷத்துல வக்ரகதி அடையக்கூடியது கொஞ்சம் குறைவு. ஏன்னா சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகம், பூமியினால் ஏற்படும் காட்சி பிழை குறைவாக இருக்கும். அதனால அப்ராக்சிமேட்டா ஒரு 20 டேஸ் இருக்கும், ஒரு 20 to 23 இந்த ரேஞ்சில இருக்கும். முன்பின் இருக்கும், ஒரு நாள் 2 நாட்கள் முன்பின் இருக்கலாம். இதுதான் வக்ரம் என்பது. ஒரு ஜாதகம் ஒரு வருடத்திலே இத்தனை நாட்கள் கிரகங்கள் வக்ரத்துல வரும். குரு ஒரு 4 மாசம், ஒரு முன்பின் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் டிஃபர் ஆகலாம் வருடங்களை பொறுத்து. சனி மகானை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 மாசம் வக்ரகதியில வரக்கூடியவர். அதுபோல செவ்வாய் ஒரு 1.5 மாசம் வக்ரகதியில வரக்கூடியவர். சுக்கிர மகானை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மாதம், ஒரு 42 43 முன்பின் டேட்ஸ் இருக்கலாம். புதன் ஒரு 20 இருந்து 23 நாட்கள் வக்ரகதியில இருக்கும். இந்த 5 கிரகங்களும் இந்த மாதிரி தான் வக்ரம் வரும். இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் வக்ரத்துல இருக்கும் ஒரு வருஷத்துல. இப்ப ஜனனிக்கக்கூடிய ஜாதகங்கள்ல அவர்களுடைய ஜாதகங்கள்ல குருனா குரு வக்ரம் என்று மென்ஷன் ஆயிருக்கும், சனி வக்ரம் என்று மென்ஷன் ஆயிருக்கும், செவ்வாய் வக்ரம்னு மென்ஷன் ஆயிருக்கும், சுக்கிரன் வக்ரம்னு மென்ஷன் ஆயிருக்கும், புதன் வக்ரம்னு மென்ஷன் ஆயிருக்கும். இப்படி மென்ஷன் ஆயிருக்கும். இப்படி இருந்தா அவங்க ஜாதகத்துல இந்த கிரகம் வக்ரத்தில் இருக்குன்னு அர்த்தம். ராகு கேதுக்கள் இயல்பாகவே ராகுவும் கேதுவும் வக்ரம் என்று பொறிக்கப்பட்டிருக்கும். இது இயல்பாகவே ரொட்டேஷன் மாதிரி இயங்கக்கூடிய கிரகம். சோ இப்ப கிரகங்கள் எத்தனை நாட்கள் எவ்வளவு காலங்கள் வக்ரம் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்ப கிரகங்கள் வக்ரம் இப்ப இத்தனை நாட்கள் இந்த கிரகங்கள்லாம் இருக்கும். அந்த வகையில வக்ரம்னா முதல்ல என்ன பலன், எதனால ஜோதிடத்திலே கிரகங்கள் வக்ரகதியிலே சொல்லப்படுகிறது அப்படின்னா இதை ஒரு சயின்டிபிக் கான்செப்டா பார்த்திடலாம். இது சைட்ல கூட எழுதிக்கலாம். சயின்டிபிக் கான்செப்டா முதல்ல வக்ரம் என்றால் என்ன, கிரகங்கள் தான் சுழலும் சுழல் நிலைப்பாட்டிலிருந்து சற்று மாறுபட்டு தெரிவதுதான் வக்ரம்னு சொல்றோம். மாறுபட்ட டைரக்ஷனை தான் வக்ரம்னு சொல்றது. அந்த அமைவுகள்ல முதல்ல வக்ரம்ன்றத பார்த்திடலாம். செவ்வாய் 45 டேஸ், சுக்கிரனும் 1.5, புதன். ஓகே, முதல்ல வக்ரம்னா என்னன்னா கிரகங்கள், சூரியன் பூமியை மையமா வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சயின்டிபிக்கா நேரடியா நம்ம டெலஸ்கோப் மூலியமா தான் வெளிப்படுத்த முடியும். அதை கூட முடிஞ்சா ஒரு முறை வக்ர காலகட்டங்கள்ல நம்ம வீடியோவா பதிவிடலாம். ஒரு கிரகம் சுழல்ற பாதை இருக்கு, இந்த பாதையில சுழண்டுகிட்டு இருக்கு. சரி, பூமி இங்க இருந்து நம்ம சுழல்றதா பார்க்கலாம். இப்போ பூமி இங்க இருக்கிறது, பூமி இருக்கு, இந்த இடத்துல குருவே எடுத்துக்கலாம், பெரிய ஜெயண்ட் பிளாட். ஜூபிட்டர் பயணம் இருக்குன்னா ரெண்டுமே இயங்கி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பாதையில் முன்னோக்கி செல்வது போல இருக்கும். சில இடங்கள்ல இந்த வளைவு பகுதிகளில் வரும்பொழுது இந்த குரு பகவான், அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது குரு பின்னோக்கி செல்வது போல காட்சி பிழை இருக்கும்.
இது நிறைய பேர் எப்ப ஃபீல் பண்ணலாம்னா, 2 சைக்கிளை ஒரே டைரக்ஷன்ல இயக்கும் பொழுது ஒரு முனை வேகமாக செல்லும் பொழுது மறுமுனை கீழ் நோக்கி வருவதும் ஒரு முனை மேல் நோக்கி, இருவருமே மேல் நோக்கி பயணத்தில் தான் இருக்கிறோம். அந்த டைரக்ஷன் ஒரு நேவிகேஷன் இப்படி வர டைரக்ஷன்ல ஒருவர் இப்படி இந்த கிரகங்கள் இந்த ஆக்சிஸ்ல தான் வக்ரகதி உருவாகிறது. இப்படி கிரகங்கள் வரும்பொழுதுதான் ஒரு வருடத்துல குரு பகவான் 4 மாசம் வக்ரமாக இருக்கிறார், சனி பகவான் 4.5 மாசம், செவ்வாய் 1.5 மாசம், சுக்கிரன் 1.5 மாசம், புதன் ஒரு 23 நாட்கள்ல வக்ரம் இருக்கிறார். அப்ப கிரகங்களுடைய டைரக்ஷன், அதனுடைய சுழற்சி வேகமும் அதனுடைய சுழற்சி தன்மைகளும் மாறுறதே கிடையாது. காட்சி பிழை, பார்ப்பதற்கு காட்சி பிழை. இதுதான் வந்து சயின்டிபிக்கான விளக்கம். இதை நம்ம டெலஸ்கோப்ல பார்த்தா கூட அந்த டைரக்ஷனை கோஆர்டினேட் பண்ணலாம். அப்ப இது ஜோதிடத்தில் அஃபெக்ட் பண்ணுமா, ஜாதகரை அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். அந்த வகையில ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம். முதல்ல குரு வக்ரமான ஜாதகருக்கு பலன் எப்படி இருக்கும்? குருவை பொறுத்த வரைக்கும் சுபகிரகமாக நாம் வரையறுக்கிறோம். 100% நல்லபலனை தன்னுள் வைத்திருக்கிறார். காரகத்திலே தனத்தை வைத்திருக்கிறார், இறை சிந்தனை, இறை நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார், கௌரவத்தை வைத்திருக்கிறார், குழந்தைகளை வைத்திருக்கிறார். இவ்வளவு முக்கியமான பண்பு குருட்ட இருக்கு. இப்ப இந்த கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கேள்வி உண்டு, அவயோகி வக்ரமானால் யோகம் செய்வாரா, யோகர் வக்ரமானால் அவயோகம் செய்வாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒரு பொழுதுமே குரு வக்ரம் என்பது ஸ்தான பலத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஸ்தான பலம் ஒப்பீடு கூடாது. இந்த ஸ்தான பலம்ன்றதே கிடையாது. வக்ரம் பெற்றதுனால அவயோகி யோகம் செய்வார், யோகி அவயோகம் செய்வார்ன்ற விதியே கிடையாது. வக்ரம் பெற்றாலும் அவர் எந்த வீட்டில் எந்த ஆட்சி பலத்தையோ உச்ச பலத்தையோ ஸ்தான பலத்தையோ பெற்றிருக்கிறாரோ அந்த பலன் தான் செய்ய போறார். ஆனா அந்த வக்ர கிரகம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, என்ன பண்ணும்? குரு வக்ரமாக பிறப்பவர்கள், வருஷத்துல ஒரு 4 மாசம் பிறக்கக்கூடிய ஜாதகர் வக்ரமா தான் இருக்கும். இந்த 4 மாதம் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் குருவுடைய காரகங்களில் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவர். சுபகாரியம்னா என்ன, இறை நம்பிக்கைன்னா என்ன, இறை சிந்தனைனா என்ன, பிரபஞ்ச தேடல் அதிகமா இருக்கும். கோவில்களில் இறைவரை தேடாமல் மாறுபட்ட சிந்தனை இருக்கும். ஏன் இறைவனை வழிபடணும், இறைவன் எங்க இருக்கிறார் என்ற கேள்வி இருக்கும். எந்த செயல் நடந்தாலும் வாழ்க்கையில திருப்தி இருக்காது. அடுத்த கேள்வியை நோக்கி ஜாதகர் பயணம் பண்ணு கொண்டே இருப்பார். தன்னுள்ள 1000 கேள்வியை கேட்பார். எது நடந்தாலும் அதனுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை ஜாதகருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குரு வக்ரனுடைய வக்ர நிலை கொண்டவருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும், தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டு நடக்கும். சுபகாரியம், ஒரு உதாரணத்திற்கு திருமணம் இருக்கு. ஒரு ஜாதகர் வந்து ரொம்ப நாள் வந்து வரன் தேடி ப்ராசஸ் பண்ணி அதன் பிறகு திருமணத்தை ஒரு 4-5 மாதம் காலதாரத்தில நடத்துவாங்க. ஆனா ஒரு சிலரும் திடீர்னு இந்த 1 மாசத்துல நடக்கக்கூடிய திருமணம் எல்லாம் இந்த வக்ர கிரகம் தான். கட்டிய வீட்டை வாங்குவது அல்லது புது விஷயங்களை ரொம்ப நாள் எடுத்துக்காம, அந்த ஒரு குடும்பம்னு இருக்கு, இந்த வக்ர கிரகம் குரு இருக்குன்னா எல்லாருக்கும் சுபகாரியம் ஒரு மாதிரி நடந்திருக்கும், இவருக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும் வித்தியாசமாக. எல்லோரும் ஒரு இடத்தில் ஒரு கௌரவ பெயர் புகழை விரும்புறாருன்னா இவர் பெரிதும் கௌரவ பெயர் புகழை விரும்பாத நபரா இருப்பார். கௌரவத்தை கொடுத்தாலும் வாங்கி கொள்ளாதவராக இருப்பார். அது போல தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும். நிறைய பேர் கொடுத்த பணத்தை வெளியவே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அந்த குரு வக்ர இருக்கும். வக்ர குரு கொண்டவர்களுக்கு ஆன்மீக எண்ணம் இருக்கும், அதீதமான ஆன்மீக எண்ணம் இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து தன்னை காட்சிப்படுத்திக் கொள்வது ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதது போல காட்சிப்படுத்துவார். குரு வக்ரம் பெற்றவருக்கு இறை நம்பிக்கை இல்லை என்பது போல காட்சி இருக்கும். ஆனால் ஆழ்மனதில் அதீத ஆன்மீகவாதியாக இருப்பார், அதீதமாக தொண்டு செய்யக்கூடிய நபராக இருப்பார். அப்ப இந்த ஸ்மார்ட் ஒர்க், இந்த வக்ரத்தினால என்ன நிகழ்துன்னா எல்லாரும் மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லாரும் எப்படி போய் பூஜை பண்றாங்களோ அந்த மாதிரி ஜாதகர் பூஜை பண்றது இல்ல, வித்தியாசமா பண்றாங்க. எல்லாரும் கேள்வி கேட்காம ஒரு செயலை சுபகாரியங்களை செய்யும் பொழுது ஜாதகர் கேள்வி கேட்டு அதில் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப குருவனுடைய காரகத்தை, குரு காரகத்தை கேள்வி கேட்கிறது, கேள்வி கேட்டு தன்னுள்ளே ஆராய்ச்சி பண்ணி குரு வலுத்து இருந்தா திருப்தியான ஒரு வாழ்க்கையில திருப்தியான எண்ணத்தை கண்டுபிடிச்சிருது, திருப்தி அடைஞ்சு விடுகிறார். குரு வலுக்கவில்லை என்றால் கேள்வி ஞானத்தோடைய ஜாதகர் இருக்கிறார். இதுதான். அப்ப குரு வக்ரம் என்பது ஸ்தான பலத்தை மாற்றுவது அல்ல. குரு வக்ரம் பெற்றா நல்ல பலன். ஜாதகர் கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்றார், காரகத்தினால் கேள்வி கேட்கிறார், காரகத்தோடு போராடுகிறார், காரகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது, காரகத்திலே ஆராய்ச்சி பலன்கள் அதிகரிக்கிறது. அப்ப குரு வக்ரம் என்பது ஜாதகருக்கு கௌரவத்தை கொடுக்குது, பெயர் புகழை கொடுக்கிறது, அங்கீகாரத்தை கொடுக்கிறது, இறை நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆனா எல்லாரும் மாதிரி இல்ல, பேக்டோர் என்ட்ரி. இவர்களுக்கு விசேஷமாக மிக எளிதில் புரிந்து விடுகிறது குருவினுடைய காரகம். இது ஸ்மார்ட் ஒர்க். இந்த மாதத்தில், வருடத்தில் 4 மாதம் பிறந்த வக்ர குருவை கொண்டவர்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் கிடைக்குது. ஒருவேளை அவயோகியா இருக்கிறாருப்பா, வக்ரமா இருக்கிறார், யோகம் செய்யலாம் இல்ல, அவயோகி எப்பொழுதுமே உபஜய பாவமான 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருப்பதோ அல்லது மறைவு பாவங்களான 3, 6, 8, 12 இருந்தா தான் யோகம்.
மற்றபடி இந்த வக்ர கிரகங்கள் அவயோகி வக்ரம் பெற்றால் யோகம், யோகர வக்ரம் பெற்ற அவயோகன்ற கான்செப்டே கிடையாது. குரு வக்ரம் பார்த்தாச்சு, சனி வக்ரத்தை பார்த்திடலாம். ஜாதகப்படி அடுத்ததாக சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். சனியை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகர், ஆயுள்காரகர். சனி வக்ரம், சனி வக்ரம். சனின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசம், 4.5 மாசம் ஒரு 139ல இருந்து 145 இப்படி எடுத்துக்கலாம். இந்த டேஸ் எல்லாம் வந்து வருஷத்துக்கு வக்ரகதியில வரவரைதான் இந்த சனி பகவான். சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்குன்னா வருஷத்திற்கு ஒரு 4.5 மாதங்கள் பிறந்த ஜாதகருக்கு சனி பகவான் வக்ரகதியில தான் இருக்க போறார். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பலனை செய்வார் வக்ரத்துல? மீண்டும் குருவுக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸ்தான பலம் மாறாது. சனி ஆட்சி பெற்று இருக்க வக்ரம் பெறதுனால பலன் மாறும். சனி அவயோகர் வக்ரம் பெற்றதுனால நன்மை செய்வார். சனி யோகர் வக்ரம் பெற்றதுனால அவயோகம் செய்வார். இது போன்ற எந்த விதமான கருத்தும் கிடையாது. வக்ரம் என்பது காட்சி பிழை. அதுபோல் வக்ரம் என்பது பார்ப்பதற்கு மாறுபட்ட தோற்றம், பார்ப்பதற்கு வித்தியாசம். அந்த வகையில சனி வக்ரம் பெற்றவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவார்கள். எப்படி பண்ணுவார்கள்? சனின்னா லேசினஸ், ஒரு மந்தத்தன்மை, தடை, தாமதம், ஆயுளை குறிக்கக்கூடிய காரகர், கடின உழைப்பை குறிக்கக்கூடிய காரகர். சனி வக்ரமான ஆயுள் குறையுமா? கண்டிப்பா கிடையாது. சனி வக்ரமா இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில் 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் சனி ஸ்தான பலம் பெற்றால் ஆயுள் உண்டு. ஆயுளுக்கு வக்ரத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா வக்ரம் ஒண்ணு சம்பந்தப்படுத்துது. அது என்ன பண்ணுது? ஒரு ஜாதகர் 12 மணி நேரம் கடுமையாக உழைத்து செய்யக்கூடிய செயலை இந்த ஜாதகருக்கு ஸ்மார்ட் ஒர்க்கோ ஒரு 4 மணி நேரத்துல செய்யும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம், ஒரு சாதாரண சனி என்பதனால கடைநிலையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு பூமியை தோண்டக்கூடிய வேலை, ஒரு 10க்கு 10 குழி தோண்டணும். இதை வந்து சாதாரண மேன் பவர்ல ஒரு உலோகத்தை பயன்படுத்தி தானா தோண்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கூட எடுக்கும். அதே ஒரு இயந்திரத்தை கொண்டு ஒரு 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல அந்த குழியை பறித்து விடலாம். அதற்கான ஸ்மார்ட் ஒர்க் இந்த சனி வக்ரம் கொள்ளும். வக்ரம் கொண்டவர்கள் இண்டஸ்ட்ரியில புரட்சி பண்ணுவார்கள். சனியுடைய காரகங்களான மெட்டீரியல்ல புரட்சி பண்ணுவார்கள். எல்லாம் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஸ்டீலை மாறுபட்டு தயாரிப்பவர்கள், பொருட்களை மாறுபட்டு தயாரிப்பவர்கள், மேனுபேக்சரர், இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் இந்த சனி வக்ரமா இருக்கும். சனி வக்ரம் என்பது சனியினுடைய காரக பொருட்களிலிருந்து ஜாதகரை மாறுபட்டு அதிலிருந்து புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும். ஜாதகரும் லேசியஸ் பர்சன் தான். ஜாதகருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டு லேசியா இருக்கக்கூடியவர் நிறைய பேரை பார்க்கலாம் அலுவலகங்கள்ல. ஒருத்தர் வந்து நாள் முழுக்க வேலை செய்வார், ஒருத்தர் 2 மணி நேரம் தான் அந்த வேலையை செய்வார், மிச்ச நேரம்லாம் ரெஸ்ட் எடுப்பார். அதுபோல சனி என்பது அந்த உழைப்பு காரகத்தை குறைத்து ஜாதகரை மாறுபட்டு காட்சிப்படுத்தும். அவரு லேசியான பீப்புள் தான், நான் சொன்ன வேலையை செய்து முடிப்பார். அது போன்ற குணங்களை இந்த சனி வக்ரம் கொடுக்குது. ஆயுளுக்கும் பிற ஆதிபத்தியங்களுக்கு தொடர்புள்ள உதாரணத்திற்கு சனி பகவானே 9ஆம் ஆதிபத்தியம் பெற வக்ரம் பெற்றிருக்காரு, தந்தை இருக்க மாட்டாரே அப்படின்ற இதெல்லாம் பொதுவான விதி, பொதுவான கேள்வி. ஏன்னா நிறைய கேள்விகளை பார்க்கிறோம். சனி வக்ரமா 9ஆம் இடத்தில் இருக்காருன்னா வலுத்திருந்தாருன்னா தாமதமா பாக்கியம் கிடைக்கும். வக்ரம் என்பது பார்ப்பதற்கு மாறுபட்ட தோற்றமே தவிர மற்றபடி ஜாதகருக்கு ஸ்தான பலத்தில தொடர்பு இல்லை. அப்ப சனி வக்ரம் என்பது ஸ்மார்ட் ஒர்க். சனி காரகத்தை என்ன எடுத்துக்கலாம்? வக்ரம் என்பதை சனி காரகத்தை எளிதுபடுத்துவது இந்த சனி வக்ரம். அப்ப சனி வக்ரம் என்பது யோகம். எந்த கிரகமும் வக்ரம் என்பது யோகம், சனி வக்ரமும் யோகம். அடுத்ததா செவ்வாயினுடைய வக்ரங்களையே பார்ப்போம். ஜாதகங்கள்ல செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறார். செவ்வாய் போர்க்காரகர், பூமிக்காரகர், சகோதரக்காரகர். செவ்வாய் வக்ரம், செவ்வாய் வக்ரம், ரெக்ரோட்டேஷன். செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஒரு 45 டேஸ் வரைக்கும் வக்ரம் பெறக்கூடிய கிரகம். இது முன்பின் இருக்கலாம், ஒரு 2-3 நாட்கள், இயர்களை பொறுத்து, வருடங்களை பொறுத்து. ஒரு 45 நாள், வருஷத்துக்கு 45 நாள் பிறக்கக்கூடிய ஜாதகங்கள்ல செவ்வாய் வக்ரம்னு போட்டிருக்கோம். செவ்வாயினுடைய காரகம் என்ன? பூமி காரகம், போராடக்கூடிய குணத்தை, அதாவது மாங்கல்ய காரகம் சொல்லலாம். சுபகாரகரும் செவ்வாய் எடுத்துக்கலாம், குருவுக்கு நிகரான. ஆனா குருதான் முதன்மை, செவ்வாய் அடுத்தபடியா எடுத்துக்கலாம். அப்போ ஜாதகருக்கு இந்த வக்ரம்ன்றதுனால போராட்ட குணம் இருக்காதானா? மீண்டும் அதே விஷயங்கள் தான். செவ்வாய் வக்ரம் பெற்றதுனால யோகரா இருக்கக்கூடிய செவ்வாய் அவயோகம் செய்வார் என்ற விதி இல்ல, அவயோக செவ்வாய் யோக செய்வார் என்ற விதியும் கிடையாது. செவ்வாய் வக்ரம் என்பது பார்ப்பதற்கு மாறுபட்ட தோற்றம் காரகத்தில். அப்ப போர்க்காரகம். ஜாதகருக்கு சண்டை, வம்பு, வழக்கு எல்லாமே தெரியும். வீண் சண்டை வழக்கவும் தெரியும், சண்டையிலிருந்து எப்படி தன்னை தற்காத்துக்கணும் தெரியும். சரியான நேரங்களில் செவ்வாயின் சண்டைக்கு வரும். வீண் சண்டைக்கு இந்த வக்ர செவ்வாய் ஒருபொழுதுமே போக மாட்டார். சண்டையை முழுவதுமாக முடிக்காமலும் விட மாட்டார் இந்த வக்ர கிரகம். வீண் சண்டை, வம்பு, வழக்குகளுக்கு இந்த செவ்வாய் வக்ரம் கொண்டு போகாது. பூமிகளை பொறுத்த வரைக்கும் வக்ரம் யாருமே தொடர்பு கொள்ளாத இடத்துல போய் நிலங்களை வாங்கக்கூடிய ஜாதகம்.
சகோதரர்களுடைய ஒற்றுமை அதிகமா இருக்கும். இப்ப செவ்வாய் இந்த போர், பூமி, சுபகாரியங்கள் எல்லாமே உண்டு. ஆனால் மாறுபட்டு எல்லோருக்கும் நடக்கிற மாதிரி அந்த பூமிகளை வாங்காம சில பேர் இந்த கட்டி வீட்டை வாங்கக்கூடியதோ இந்த செவ்வாய்க்கு வருவதும், அல்லது ஒரு இடங்கள்ல யாருமே அந்த இடங்கள்ல பயிரே செய்ய முடியாது, அந்த இடங்கள்ல விவசாயமே செய்ய முடியாதோ அந்த புது இடங்களை உருவாக்குவார். பூமிக்காரகர் புது இடங்களை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அந்த புது இடங்களை இந்த செவ்வாய் உருவாக்கும். வக்ரகதியில இருக்குது. ஏன்னா பல ஆயிரம் வருடங்களாக இந்த பூமியில இருக்கிற பல இடங்கள்ல மனிதர் வாழ தகுதியற்ற கிரகம் தான், தகுதியற்ற இடங்களாக காடுகளாகவும் இருந்தது. அந்த காடுகளை சீரமைப்பது போன்ற பணின்ற மாதிரி புதிதாக விளைநிலங்களையும் புதிதாக நிறுவக்கூடிய அந்த கட்டிடங்களையும் இந்த செவ்வாய் வக்ரம் கொடுக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பைபாஸ் இருக்கும், அங்க ஒருத்தர் முதல்ல வீடு கட்டும், ஒரு அடுத்த வரிசையா வீடு வரும். அது போல புது இனிஷியேஷன் வீடு மக்கள் வசிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தும். மருத்துவரும் அப்படித்தான், சர்வீஸ்ல இருக்கிறவரும் அப்படித்தான். இவர் மட்டும் டிஃப்ரெண்டா இருப்பாரு, இவருக்கு மட்டும் அந்த டிஃப்ரெண்டான ஒரு எண்ணங்கள் இருக்கும். செவ்வாய் புதிதாக வியூகங்களை வகுப்பார், புது யுத்திகளை புதிதாக மக்களுக்கு ஒரு சேவை செய்து கொண்டு இருப்பார் ஜாதகர். இந்த செவ்வாயை கொண்டு இருக்கக்கூடியவர். யாருமே இல்லாத இடத்துல ஒரு மெடிக்கல் வைப்பார், அந்த ஊருக்காக. எல்லாருமே பணத்துக்காக வச்சாங்கன்னா இவரு சேவைக்காக வைப்பார், அதை வருமானத்தை பார்க்காமல் வைப்பார். இது போல செவ்வாயினுடைய காரகத்தை ஸ்மார்ட்டா வித்தியாசப்படுத்தி கொடுக்கும். இப்ப செவ்வாயினுடைய காரகம் எளிதுபடுத்தும். வக்ரம், செவ்வாய் வக்ரம் காரகத்தை எளிதுபடுத்தும், காரகத்தை எளிதுபடுத்தும். மறுபடியும் வக்ர கிரகங்கள் நீச பலனையோ உச்ச பலனையோ கொடுக்காது. அவயோக கிரகம் வக்ரம் பெற்றால் யோக பலனையும் கொடுக்காதுன்றதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். அடுத்ததாக புதன் வக்ரம். புதன் பகவான் வக்ரகதியில இருக்கிறார் ஜாதகத்திலே. புதன் வக்ரம். பொதுவாக புதனுக்கெல்லாம் வக்ரகதியே அந்த அளவுக்கு இல்லை. புதன் வக்ரம், புதன் எவ்வளவு நாள் வக்ரம் வருவார் இயற்களை பொறுத்து. சில வருடங்கள்ல ஒரு 19 நாள் கூட இருக்கலாம், இல்ல 23 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். 19 இருந்து 23 நாள் வரைக்கும் கூட இந்த புதன் வக்ரத்துல இருக்கும். இந்த நாட்கள்ல எல்லா ஜாதகங்களுக்கும் புதன் வக்ரம் இருக்கும். புதன்னா என்ன சொல்றோம்? புதன் என்றால் முதலில் புத்திக்காரகர், பிறகு உறவு நிலைகள்ல இந்த மாமன் போன்ற உறவுகள் எல்லாம் குறிக்கும். ஜாதகரே எடுத்துக்கலாம். புத்தி கூர்மையும் கல்வி காரகத்தையும் வச்சிருக்கிறார் இந்த புதன் பகவான். அதுபோல காளி மனையெல்லாம் இந்த புதன் தான் கொடுக்கும். வியாபார கடவுள், வைசிய கடவுளாக புதன் பார்க்கப்படுகிறார். ஒரு ஜாதகர் வியாபாரத்திலே வெற்றி பெறணும். ஏன்னா கமிஷன் இருந்துதான் எல்லா இண்டஸ்ட்ரியுமே நடக்கும். எந்த இண்டஸ்ட்ரியுமே டைரக்டா மேனுபேக்சரிங்கோ ப்ரொடக்ஷனோ இல்லாம இடைத்தரகர்களின் மூலியமாகத்தான் பெரு வணிகங்கள் இங்கு நடக்குது. அந்த இடைத்தரகர்களையும் புத்தி சாமர்த்தியக்காரர்களையும் உருவாக்குவது இந்த புதன் பகவான். இந்த புதன் தான் ஒரு ஜாதகரை தொழில்துறைகள்ல வணிகத்துறைகள்ல வெற்றி பெற செய்யறது. பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளை இந்த புதன் தான் உருவாக்குகிறார். இந்த புதனுக்கு பல துறைகள் உண்டு. தொழில்துறைகள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய துறைகள் அத்தனைக்கும் புதன் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படிப்பட்ட புதன் வக்ரமா இருக்கிற எப்படி இருக்கும்? ஜாதகருக்கு கல்வி வராதா? கண்டிப்பா வரும். 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா கல்வி வரும். புத்தி சாமர்த்தியம், சமயோஜித புத்தி, எதை எப்பொழுது எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்ற அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கணுமா? லக்னம் லக்னாதிபதி வலுத்து அதனோடு ஒளிகிரகங்கள் தொடர்பு வந்து அந்த பிராக்டிக்கல் சென்ஸ் வந்துடும். இந்த புதன் வக்ரம் என்ன கொடுக்கும்? அப்ப ஸ்மார்ட் ஒரு கொடுக்கும். எல்லாரும் ஒரு பிசினஸ் ஒரு மாதிரி வியூகம் பண்றாங்கன்னா புதன் வக்ரத்துல இருக்கிறவங்க டிஃப்ரெண்டா பிசினஸ் பண்ணுவாங்க. சாப்ட்வேர் துறையில நிறைய பார்க்கலாம். புது கண்டுபிடிப்புகள், புது சாப்ட்வேர் சம்பந்தமான அந்த 19 இருந்து 23 நாள்ல பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. புதனுடைய காரகங்களை இது ஸ்மார்ட்டா கொடுக்கும். புதனுடைய காரகங்களை யோகமா செய்யும். புதனுடைய காரகங்களை மாறுபட்டு சிந்திக்க செய்யும். ஜாதகருக்கு பிராக்டிக்கல் அறிவு அதிகமா கொடுக்கும். ஒரு இடத்தில் ஒரு செயல் நடந்தால் அதை பற்றின ஆராய்ச்சி அதிகமா இருக்கும். இந்த இடத்துல எதை செய்யலான்ற வியூகத்திறனை அதிகம் கொடுக்கும் இந்த வக்ர கிரகங்கள். அப்ப புதனுடைய காரகங்களை ஸ்மார்ட் பண்ணும். புதன் காரகத்தை எளிதுபடுத்தும் இந்த வக்ரம். அப்ப வக்ரம் என்பது இங்கும் அதேதான். அவயோகியா புதன் இருக்கிறார், வக்ரம் பெற்றிருக்கார், யோகத்தை செய்வார், அது கிடையவே கிடையாது. யோகரா புதன் இருக்கிறார், வக்ர பலனை பெற்றிருக்கிறார், அப்ப அவயோகம் செய்வாரா? அதுவும் கிடையாது. ஸ்தான பலத்தை இழப்பாரா? ஆட்சி வக்ரம் நீச பலனை கொடுக்குமா? உச்ச வக்ரம் நீச பலனை கொடுக்குமா? நீச வக்ரம் ஆட்சி பலனை கொடுக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஸ்தான பலமே கிடையாது. அப்ப புதனுடைய காரகங்களை எளிதுபடுத்தும். ஜாதகருக்கு அறிவுத்திறனை, புத்தி சாமர்த்தியத்தை, புத்தி கூர்மையை விஷன் படுத்துகிறது. எல்லாரும் மாதிரி சிந்திக்காம எல்லாரும் ஒரு வழியில போனார்னா ஜாதகர் டிஃபரெண்டா இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறார். புதன் வலுத்து இருக்கிறார், புதன் யோக நிலையில இருக்கிறார், அதுல சக்சஸ் ஆவார். புதன் அவயோக நிலையில இருக்கிறார், ஃபெயிலியர் ஆவார். ஆனா ஜாதகர் தனித்து தெரிவார், அறிவு சார்ந்த சிந்தனையில் தனித்து தெரிவார். அடுத்ததான் சுக்கிரன் வக்ரம். சுக்கிரன் வக்ரம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மாதங்கள், அதாவது நியர்லி ஒரு 42-43 டேஸ் வச்சுக்கலாம்.
40 நாட்கள், இது வருடங்களை பொறுத்து மாறுபடும். இப்ப சுக்கிரன் வக்ரத்துல இருப்பா, இந்த மாதிரி 40-43 நாள்ல பிறந்த ஜாதகைக்கு சுக்கிரன் வக்ரம் பெற்று விடுவா. இந்த கான்செப்ட்லயும் அதேதான். சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறார், அப்ப யோக சுக்கிரனா இருக்கிறார். எனக்கு லக்னத்துக்கு யோக சுக்கிரன். பொதுவா அந்த மகர கும்பத்துல பிறந்தவங்களுக்கு ரிஷப துலாமா இருக்கட்டும், கன்னி மிதுனமா இருக்கட்டும், இதெல்லாம் யோகனா வர்றது. இந்த சுக்கிரன் வக்ரமாயிட்டதுனால அவயோகம் பண்ணுவாரான்னா கண்டிப்பா கிடையாது. அது போல அவயோகி சுக்கிரன், இப்ப தனுசு மீனத்துக்கு எல்லாம் முழு அவயோகி. சுக்கிரன் வக்ரமா இருக்கிறார், யோகம் பண்ணுவாரா? அதுவும் கிடையாது. வக்ர கிரகங்கள் ஒருவருமே யோக அவயோக பலனை கொடுப்பதல்ல. வக்ர கிரகங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு கொடுக்கும். மீண்டும் சுக்கிரனுக்கும் அதே தான் பொருந்தும். சுக்கிரனுடைய காரகம் என்ன? ஜாதகருக்கு மகிழ்ச்சி காரகம் தான். இல்வாழ்க்கை சுகங்களை கொடுக்கிற சுக்கிரன், லக்ஸரிஸ கொடுக்கிறது சுக்கிரன். அதனால்தான் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, ஹோட்டல்ஸ் இருக்கிறது, இந்த நிறைய தீம் பார்க் மாதிரி செயல்படுறது, டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது, டைலரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது, ஒரு லைட்டிங் எஃபர்ட், ஒரு செயலை பார்க்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துல மகிழ்ச்சி நடக்குதுன்னா அந்த இடத்துல சுக்கிரன் தான் காரணம். இயலிசை நாடகங்கள்லாம் இந்த சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுல. இத்தனை துறைகளும் சுக்கிரனுடைய துறைகள் தான். சுக்கிரன் தான் இது எல்லாத்துக்கும் அதிபதி தான். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா மனித மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் ஜாதகத்துல வக்ரம் ஆயிட்டார், எப்படி இருக்கும்? இந்த மன மகிழ்ச்சியை வேறு விதமா தேடுவார். இப்ப நிறைய பேரெல்லாம் நீங்க பார்க்கலாம், இசையை நாம் இசைக்கருவியின் மூலியமாக எசைச்சும் பார்க்கலாம், விலங்குகளிடமிருந்து அந்த இசையை கேட்கலாம். ஜாதகர் ஒரு துள்ளலான இசையை ஒரு டிவைஸ் மூலியமாக கேட்கலாம். ஆனால் இயற்கையை நேசிப்பவர்கள் இந்த சுக்கிரன் வக்ரம். சுக்கிரன் வக்ரமா இருக்கிறவங்க இயற்கையை நேசிப்பவர்கள், கலையை நேசிப்பவர்கள், பிரபஞ்சத்தில் நேரடியாக என்னெல்லாம் கிடைக்குமோ அவைலபிள்ல மகிழ்ச்சி இருக்கோ அதெல்லாம் பார்க்காம ஜாதகர் மாறுபட்டு யோசித்து மாறுபட்ட இடங்களில் இருந்து இசை நாடகங்களையும் மகிழ்ச்சியையும் எடுத்துக்கிறவர். சாதாரணமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருப்பதை கொண்டு திருப்தி அடைபவர். நிறைய பேருக்கு தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமோ ஆட்சியோ நீசமோ நீசபங்கமோ அதெல்லாம் தனி. வக்ரம் இருப்பவர்கள் சின்ன ஒரு அறையில இருந்தாலும் அந்த அறையை ஒரு லக்ஸரியஸா வச்சுப்பார். சின்ன ஒரு வாகனத்தை வைத்திருந்தாலும் அந்த வாகனத்தில் மகிழ்ச்சியாக பயணம் செய்பவராக இருப்பார். சந்தோஷத்தை எங்கிருந்து வேணாலும் பெறக்கூடியவராக இருப்பார். சாதாரணமாக ஒரு வெயிலில் இருந்து கூட உஷ்ணம் என்று பாராமல் அதிலும் ஒரு இயற்கையை ரசிக்கவர் இந்த சுக்கிரன் வக்ரமா இருக்கும். அப்ப சுக்கிரனுடைய காரகங்கள்ல மாறுபட்ட சிந்தனை. நிறைய பேர் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில அந்த சுக்கிரன் வக்ரமா இருக்கிறவங்க தான் புது புது டெக்னாலஜி மூலியமா பிசினஸ் பண்றவங்க. புது புது டெக்னாலஜி மூலியமாக ஜாதக மனிதர்களை மகிழ்விக்கிறவங்க எல்லாம் இந்த சுக்கிரன் வக்ரம் தான். சுக்கிர வக்ரம் என்பது சுக்கிர காரகங்களை எளிதுபடுத்தும். சுக்கிரன் காரகங்களை எளிதுபடுத்தும். இந்த எளிதுபடுத்துறது விஷயம் எளிதுபடுத்துறதுன்றது கிடைச்சிருது. இந்த சுக்கிரன் வக்ரம் ஸ்மார்ட்டா செயல்பட போறாரு. ஆனால் அதுல வெற்றி தோல்வியை உறுதி செய்வது தசைகளும் சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் அமர்ந்த நிலை, பார்த்த நிலையை பொறுத்துதான் அந்த சுக்கிரன் அவர் எடுத்த அந்த டிசிஷன், அந்த ஸ்டாண்ட் மாறுபட்டு ஒண்ணு செய்ய போறார். அந்த மாறுபட்ட செயலில் அவர் சமூகத்தில் வெற்றி பெறுவாரா என்பதை தசா புத்திகளும் சுக்கிரனுடைய நிலையை குறிக்கும், வக்ரம் குறிக்காது. அப்ப வக்ரம் ஸ்மார்ட் ஒர்க் கொடுக்கிறது. இந்த பதிவுல மொத்தமா வக்ர கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம். அந்த வகையில வக்ர கிரகங்கள் என்பது ஸ்மார்ட் ஒர்க் கொடுக்கிறது. வக்ரம் என்பது அவயோகம் அல்ல. வக்ரம் என்பது உங்களுக்கு யுனிக்கா ஒரு தனி நபரா காட்ட போகுது. தனி நபரா எப்ப இருந்தாலுமே அது ஒரு நல்ல வெற்றி உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தனி நபரா ஜெயிச்சா யோகம், தனி நபரா தோத்தா ஒரு தன்மான குறைவான ஒரு செயலா இருக்கும். அப்ப தனித்து இருப்பது யோகம். அப்ப வக்ரம் என்பது தனித்து கொண்டு வரப்போது அந்த கிரக காரகங்கள்ல அதில் வெற்றி பெற்றால் நீங்க லேண்ட்லைட்ல வந்துருவீங்க, தோல்வி அடைந்தால் இழப்படுவீர்கள். இந்த வெற்றி பெறுவீர்களா என்பதை அந்த கிரகத்தினுடைய ஸ்தான பலமும் அந்த கிரகத்தினுடைய லக்ன யோக அவயோக நிலையை பொறுத்துதான் அமையும். அப்ப வக்ர கிரகம் என்பது அந்த கிரகத்தில் ஜாதகரை தனித்து செயல்பட செய்யுதுன்றத உறுதிப்படுத்துறோம். அப்புறம் வக்ரம் என்பது அவயோகம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.